வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூறு என்ற அகநூலிலிருந்து 117வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடல் பாலை திணை சார்ந்த பாடல். பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த இடமும். இது பிரிவை பற்றி பேசக்கூடியது. அந்த வகையில் இந்த பாடல் பிரிவை பற்றி சொல்லக்கூடிய பாடல். இதை எழுதிய புலவருடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தெரியவில்லை. இந்த பாடல் யார் கூற்று, அதாவது யார் பேசுவது போல அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ செவிலித்தாய் கூற்றாக அமைந்திருக்கிறது. செவிலித்தாய் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, செவிலித்தாய் அப்படிங்கிறவங்க தலைவியினுடைய வளர்ப்பு தாயாக இருக்கக்கூடியவங்க தான் செவிலித்தாய்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பாடல் எழுந்த பின்னணி என்ன காரணத்தினால இந்த பாடல் உருவாச்சு, செவிலித்தாய் எதற்காக பேசினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, தலைவி தனக்கு பிடித்தமான ஒரு தலைவனோட உடன்போக்கு போய்விட்டாள். உடன்போக்கு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஓடி போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஆனால் நம்ம உடன்போக்குன்னு பயன்படுத்துறது தான் சிறப்பு. ஓடி போனது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதவோ அல்லது இலக்கியத்தில் பயன்படுத்தவோ கூடாது. அதனால் உடன்போக்கு அப்படின்னே நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது அந்த அந்த தலைவியானவள் அந்த செவிலித்தாயால் நீண்ட காலம் வளர்க்கப்பட்டவள். இப்போ அந்த செவிலித்தாய்க்கு தலைவி தனக்கு பிடித்தமான ஒரு தலைவனோடு உடன்போக்கு மேற்கொண்டு விட்டாள் அப்படிங்கிற அந்த செய்தி தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு வேதனை. அந்த வேதனையை அந்த வளர்ப்பு தாயாகிய செவிலித்தாய் வெளிப்படுத்துகிறார். அதுதான் இந்த பாடல். இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா, மவ்வளொடு மலர்ந்த மாக்குரல் நொச்சியும் அவ்வரி அல்குல் ஆயமும் உள்ளாள் என்பதாக தொடங்கி மொத்தம் 19 அடிகளில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். மவ்வள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முல்லை மலர்த்தான் மவ்வள்னு சொல்லுவோம். அப்போது அதிலேருந்து நம்ம பாடல் தொடங்குது. அந்த செவிலித்தாய் சொல்கிறாள், என்னுடைய மகள், அதாவது அந்த உடன்போக்கு மேற்கொண்டு விட்டாள் இல்லையா தலைவி, அவளை பற்றி தான் சொல்கிறா. என்னுடைய மகள் முல்லை மலர்களோடு நொச்சி மலர்களையும் சூடிய ஆயத்தாரை மறந்து சென்றதோடு. ஆயத்தார் அப்படின்னா சொந்த பந்தங்க, கூட இருக்கக்கூடியவங்க, தோழிமார்கள். பொதுவாக ஆயம் அப்படிங்கிற கூட்டம். அந்த தோழிமார்களோட விளையாடிக்கிட்டு இருப்பா. அப்படிப்பட்ட என் மகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். தனக்கு பூ வச்சு விட்ட அந்த முல்லை மலர்களோட அந்த நொச்சி மலர்களையும் சூடிய அந்த கூட்டத்தையெல்லாம் மறந்து விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் அவளது கூந்தலை மணக்க சாந்திட்டு வாரி பின்னி விட இசையாதவளாய். அது மட்டும் இல்லாமல் இந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தலைக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி சாந்தெல்லாம் தேய்ச்சி தலைக்கு பின்னி விடுவாங்களாம். அப்படியெல்லாம் அதெல்லாம் சொல்லும்போது கூட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாளாம். அப்போ அதை மீறியும் அந்த செவிலித்தாய் என்ன பண்ணுவாங்க, அந்த தலைக்கு சீவி விட்டு அதுக்கப்புறம் இல்லை பூவெல்லாம் வச்சு விடுவாங்க. அதைத்தான் அந்த செவிலித்தாயாகிய வளர்ப்பு தாய் நினைத்து பார்க்கின்றார். என் மகள் முல்லை மலர்களோடு நொச்சி மலர்களையும் சூடிய அந்த ஆயத்தாரை, அந்த கூட்டத்தையும் மறந்துட்டு நான் அவளது கூந்தலை மணக்கச் சார்ந்துட்டு, அந்த கூந்தல் மணக்கும்படியாக அந்த செவிலித்தாகிய தான் என்ன பண்ணாங்களாம், நல்லா சாந்து போட்டு பின்னிவிட அதை ஏற்றுக்கொள்ளாதவளாக இருந்தவள் அவன் என்ன பண்ணிட்டான், ஒருவனது பொய் வார்த்தையை நம்பி. இந்த இடத்துல அந்த தலைவன் தான் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. எப்போவுமே அந்த தாய் அப்படித்தானே சொல்லுவாங்க, மகளை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு. அந்த வகையில் ஒருவனது பொய் வார்த்தையை நம்பி அழகிய வேலைப்பாடு அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீட்டை மறந்து அவனோடு சென்று விட்டாள். அவள் ஓடி போயிட்டாள். அப்போது என்னுடைய மகள் முல்லை மலர்களோடு நொச்சி மலர்களையும் சூடிய அவளுக்கு சூட்டி விட்ட அந்த சொந்த பந்தங்கள் அந்த கூட்டத்தையும் மறந்துட்டா. அந்த செவிலித்தாயாகிய நான் அவளது கூந்தலை மணக்கச் செய்வதற்காக சார்ந்திட்டு நான் பின்னிவிட்டேன். அதையும் அவள் மறந்து விட்டாள். ஒருவனது வார்த்தையை நம்பி அழகான இந்த அரண்மனை போன்ற வீட்டையும் மறந்து அவனுடன் சென்று விட்டாள். அப்படி அந்த தலைவி போன வழி எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அந்த செவிலித்தாய் சொல்கிறார். அவள் சென்ற வழி அச்சம் தரும் கவர்பட்ட பல கிளைகளை உடைய வழி. கவர்பட்ட வழின்னா நல்ல பிரிவாக நிறைய வழிகள். ஒரு வழியில் போனால் எப்படி திரும்பி வர்றதுன்னு தெரியாது, மறுபடியும் அதே வழியில் நம்மளால் வர முடியுமான்னு தெரியாது. அதாவது பார்க்கிறவர்களுக்கு அந்த வழி குழப்பம். நம்ம போக வேண்டியது இந்த வழியா இந்த வழித்தடமானு குழப்பமாக இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வழியில் தான் என்னுடைய மகள் சென்று விட்டாள். அப்போது அவள் சென்ற வழி அச்சம் தரக்கூடியது, அதாவது பயத்தை தரக்கூடிய நிறைய கிளை வழிகளை உடையது. அப்படி போகிறப்போ அங்கே வற்றி போன ஓமை மரம் இருக்குமா அந்த பாலை நிலத்தில். ஓமை அப்படிங்கிறது ஒரு வகையான மரம். அந்த ஓமை மரத்தில் ஆண் பருந்து இருக்குமா. இப்போ கழுகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கழுகு பருந்து இதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, சில வேறுன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த பருந்து என்பது ஒன்று. அதில் அங்கே வற்றி போன ஓமை மரத்தில்
ஆண் பருந்து இருந்து தன்னுடைய பெண் பருந்தை அழைக்கக்கூடிய அந்த பாழான நாடுகளை உடைய இடங்களாகும். அவங்க போன வழி பாழா போன நாடு. யாரோ ஒரு மன்னனால் இன்னொரு மன்னன் இன்னொரு மன்னனுடைய நாடு அழிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். அப்படிப்பட்ட ஒரு பாலைநிலமாக போய்விட்டது, ஒரு வறட்சியாக போய்விட்டது. அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க. அப்போது அந்த தலைவி அவளுக்கு பிடித்தமான அந்த தலைவனோட போன அந்த வழியில் ஒரு ஓமை மரம் இருக்கிறது. அந்த ஓமை மரமும் நீர் இல்லாமல் வத்தி போச்சு. அப்படிப்பட்ட அந்த ஓமை மரத்துலேருந்து ஆண் பருந்து என்ன பண்ணுமா, தன்னுடைய பெண் பருந்தை அழைக்குமா. அப்படிப்பட்ட இடம். அந்த பாழ்பட்ட அந்த பாலை நில பெருவழியில் பொன்னாலான வளையல்கள், என்னுடைய தலைவி எப்படி போயிருக்கிறாள், என்னுடைய மகள் எப்படி போயிருக்கிறாள், பொன்னாலான வளையல்கள் இணைந்திருக்கிறாள். அது ஒலிக்க கை வீசிட்டு போகிறான். அதே மாதிரி கால் சிலம்பு ஒலிக்க அவனால் நடக்க முடியுமா? ஏன்னா வீட்டில் ரொம்பவுமே பாசமாக வச்சுக்கிட்ட பொண்ணு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டு வாசப்படி விட்டு நிலத்துல கூட மண்ணு படாமல் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அப்படியாக அந்த பெண்ணை நாங்கள் ரொம்பவுமே செல்வாக்காக வளர்த்தினோம். பொன்னாலான வளையல்கள் ஒலிக்க கைவீசி சென்றவள், கால் சிலும்பு ஒலிக்க சென்றவள். அப்படியாக அவனால் நடக்க முடியுமா? அப்படி போன அந்த அவளுடைய கூந்தலை தலைவன் வந்து பல்வகை மலர்களை வைத்து பின்னி விட்டான். நிச்சயமாக அந்த தலைவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த தலைவிக்கு நிறைய பூக்களை வைத்திருப்பான், பூக்களை சூட்டி விட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் கரையோரமாக மாமரம், அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் மாமரம் இருக்கிறது. அந்த மாமரத்திலிருந்து விழக்கூடிய அந்த மாம்பழத்தை ஆமைகள் வந்து குட்டியோடு சேர்ந்து சாப்பிடுமா. அப்படிப்பட்ட அந்த ஆழமான நீர்நிலைகளால் செல்வமிக்க அந்த பாணனின் சிறுகுடி அப்படிங்கிற அந்த காட்டாற்று வெள்ளத்தில் தோன்றிய கருமணல் போன்ற கூந்தல் உடையவள். அப்படிப்பட்ட அவளுடைய பிடரையை மறைத்து அந்த தலைவன் வச்சு விட்ட பிடரை முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கழுத்துக்கு கீழ்ப்பகுதி, அந்த கீழ்ப்பகுதி வரைக்கும் தொங்கும்படியாக அந்த தலைவன் வந்து அவளுக்கு பூ வைத்து விடுவானா தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த தாயானவள் கவலைப்படுகிறாள். அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, அதாவது அந்த ஒரு பாழான அந்த பாலை நிலத்து வழியில் தலைவி சென்றிருக்கிறாள். அவள் கைகளில் பொன்னாலான வளையல்கள் ஒலிக்கின்றன, கால்களில் சிலம்புகள் ஒலிக்கின்றன. அப்படி அவனால் நடக்க முடியுமா தெரியலை. அப்படி போன அவளினுடைய கூந்தலை தலைவன் நிச்சயமாக பல வகை பூக்களை வைத்து அவளுக்கு தலையை பின்னி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த பூ எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுடைய அந்த கூந்தல் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த கூந்தல் தான் இங்கே பூ கூட இல்லை, அந்த கூந்தலை தான் சொல்கிறாங்க. அந்த கூந்தலில் தலைவன் பூ வச்சு பின்னி விட்டுட்டான். அந்த 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 கூந்தல் எப்படி இருக்குது அப்படின்னா, கரையோரமாக இருக்கக்கூடிய மாமரத்திலிருந்து விழக்கூடிய அந்த மாம்பழத்தை குட்டியோடு சேர்ந்து ஆமைகள் சாப்பிடுமா. அப்படிப்பட்ட அழகான ஒரு நீர்வளம் மிக்க ஒரு 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 சிறுகுடி. அந்த ஊருக்கு பக்கத்தில் காட்டாறு ஓடுதான். அந்த காட்டாறு ஓடும்போது அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கருமணல் வந்து விழுந்திருக்கும், அரிச்சு. அது மாதிரியான கூந்தலை உடையவள். அப்படிப்பட்ட அந்த தலைவனுடைய கூந்தலை அந்த தலைவன் வச்சு விட்ட பூ வந்து மறைத்து தொங்குமோ, எப்படி இருக்குமோ, ஒன்றுமே புரியலையே. அப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த செவிலித்தாயானவள் வருந்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது. அப்போது ஒரு தலைவியினுடைய அந்த பிரிவை அவளை வளர்த்த அந்த செவிலித்தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த துயரம் தான் என்னவா வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னா பாடலாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு காலமும் வளர்த்துன அந்த பொண்ணு இங்கிருந்த எல்லா செல்வாக்கையும் செழிப்பையும் மறந்துட்டு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் மறந்துட்டு, ஒருத்தன் சொன்ன பொய் வார்த்தையை நம்பி அவள் உடன்போக்கு மேற்கொண்டு விட்டாளே. அவனால் நடக்க முடியுமா? அவனால் என்ன செய்ய முடியும்? அந்த தலைவனால் நாங்கள் வச்சு விட்ட மாதிரி பூவெல்லாம் வச்சு விட முடியுமா? அப்படிங்கிற மாதிரியாக நினைத்து அந்த செவிலித்தாயானவள் வருந்தக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது. ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு பாடல். ஒரு வளர்ப்பு தாயினுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் இருக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் வளர்த்ததான் இங்கே பெற்ற தாயில் வளர்ப்பு தாயாக இருந்தாலும் அந்த பெண் மேலே அந்த செவிலித்தாய் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த பாடல் வந்து நமக்கு உணர்த்தியிருக்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.